வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளுடைய ஆசை. சரி வாங்க உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம சேனலில் தஞ்சாவூரை காட்டாமல் இருந்தால் எப்படி, அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தஞ்சாவூர் கோவிலுக்கு முன்னாடி பெரிய கோட்டை அமைஞ்சிருக்குங்க. அந்த கோட்டையோட அகழியை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய செல்வங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த அகழியில் முதலைகளெல்லாம் விட்டு தஞ்சை நாயக்கர்கள் இந்த கோட்டையை 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் மிகப்பெரிய தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருந்தாலும் கோட்டையை கட்டியது தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள் அப்படின்ற கருத்தும் இருக்குங்க. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தென்மேற்கு பகுதி மற்றும் அதன் புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் அந்த வாசல்லலாம் இந்த கோட்டை இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கு மற்றும் தெற்கு கோபுர வாயிலெலாம் அந்த கோட்டையோட எஞ்சி உள்ள பகுதிகள்லாம் இருக்குது. கண்காணிப்பு கோபுரம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விநாயகர் அழகாக வரவேற்று நம்மளை உள்ள அந்த கோபுரத்துக்குள்ளே போக போகிறோம். தஞ்சாவூர் கோவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. பிரம்மாண்டமான ஒரு 2-3 கோபுரங்களை நம்ம தாண்டி தான் இந்த கோவிலுக்குள்ளே வர முடியுதுங்க. அழகான ஒரு காலை பொழுதில் கரெக்டாக மணி இப்போ ஒரு 9 மணி இருக்கும். இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதை அதுக்கப்புறம் பார்ப்போம். அழகான சூரியன் கோவில் மேலே பட்டு அழகான ஒரு காட்சியை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்கலாம். தஞ்சை பெருவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த கோவில் தஞ்சாவூரில் சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைஞ்சிருக்கு. திருவிசைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பெற்ற ஒரு சிவன் தலம். இந்த கோயில் உலக பாரம்பரிய சின்னத்தில் சேர்ந்ததுங்க. அதனால தான் இதை உலக அதிசயத்திலேயே சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சின்னம். அதாவது கோவில் என்று சொல்லாமல் மிகப்பெரிய ஒரு சின்னமாக இதை கருதப்பட்டு உலக அதிசயத்தில் கூட சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில். தமிழ்நாட்டுக்கே, அதாவது தமிழனுக்கு பெருமை சேர்த்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் இது மிக முக்கியமான ஒன்று. தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா அற்புதமான தமிழர் கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்திய கோவில்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. 10ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசு முதலாம் ராஜராஜ சோழன் இந்த கோயில் கட்டினார். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஏன் மறுபடியும் இதை சொல்லிகிட்டு இருக்கோம்னா, நம்ம தமிழனின் பெருமையை யாருமே விட்டு வைக்க மாட்டோம். கண்டிப்பாக எடுத்து பேச தாங்க செய்வோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய பெருமையை நிறைய பேர் பேசியிருந்தாலும் நம்ம இன்னும் சிறப்பாக இன்றைக்கி பேச போகிறோம். அதனால் ஒரு பெரிய காணொலியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க தயவுசெய்து. 1003 மற்றும் 4 அந்த ஆண்டுகளில் தொடங்கப்பட்டது இந்த கோவிலுடைய முதன்மை பணிகள். கிட்டத்தட்ட இந்த கோயில் 1010ஆம் ஆண்டு தான் கட்டி முடிச்சிருக்காங்கங்க. நம்ம 2010ஆம் ஆண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த கோயில் 1000 ஆண்டுகள் நிறைவடைந்தது. அதனால் இந்த கோயில் ஒரு 1000 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் இந்த கோயில் முக்கியமாக ஒரு விஷயம் பாருங்கள், அஸ்திவாரம் கூட இந்த கோயிலுக்கு பெருசாக போடல. அந்த சோழ மன்னன் அதாவது ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா வியக்கத்தக்க ஒரு விஷயத்தெல்லாம் இந்த கோவிலில் பண்ணியிருக்காருங்க. மிகப்பெரிய அந்த கோயில் பெரிய அஸ்திவாரம் எதுவும் போடாமல் தரைத்தளத்திலேயே அப்படியே அமைச்சு பிரம்மாண்டமாக கற்களை வச்சு இந்த கோவிலை அமைச்சிருக்கிறாரு. அதனால தான் நான் சொன்னேன், இதை உலக அதிசயத்தில் ஏன் சேர்க்கலை அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பியிருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் விளங்குதுங்க. 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பார்த்திங்கன்னா கல்வி, அறிவியல், பண்பாட்டு நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த யுனெஸ்கோ இருக்குல்ல, அவங்க உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிட்டாங்க. கோவிலுடைய அந்த பெரிய கோபுரத்தின் அருகே அழகான சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். பின்னாடி இருந்து பார்க்கும்பொழுது அந்த மக்கள்லாம் வருகை தந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதால கூட்டம் அதிகமாக இருக்குது. சுற்றுலா நாள் அப்படின்றதால ஏகப்பட்ட பயணிகள் இன்றைக்கி வந்திருக்காங்கங்க. அந்த 2 புறங்களிலுமே அழகான சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். மகாபலிபுரத்தில் நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது இந்த காட்சியை பார்க்கும்பொழுது. நிறைய கதைகள் அம்சம் கொண்ட விஷயங்களெல்லாம்
போர்க்களத்தில் நடக்கிற விஷயங்கள் அனைத்தையுமே யானை வந்து துதிப்பாடுற மாதிரியான நிறைய சிற்பங்கள் வந்து 2 புறங்களிலும் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த கோவில் வந்து வெறும் பக்திக்காக மட்டும் மக்கள் வரலைங்க. சில பேருக்கு வந்து அந்த ஆர்ட் கலை விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் அனைத்து பிரிவினரும் அனைத்து ஜாதி பேதம் இல்லாத எல்லா விதமான மக்களும் இந்த கோவில் வந்து வருகை தந்து கோவிலை வந்து பிரமிப்பாக பார்த்துட்டு போகிறது தான் தமிழனின் பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த 3 பெரிய கோபுரத்தை கடந்து உள்ளே வந்துட்டோம். இப்போ அழகாக பெருவுடையார் கோவிலுடைய நந்தி தெரியுது பாருங்கள். மிக பெரிய ஒரு கோவில் அப்படின்றதால தான் இதை பெரிய கோவில் அப்படின்ற பெயராலேயே நம்ம இன்றைக்கி அந்த பெயரால் அழைச்சிட்ருக்கோம். நம்ம உள்ளே போய்ட்டு எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டேன். பிரமிப்பாக இருக்குது எனக்கு. நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் தஞ்சாவூர் கோவில் வந்து காட்டுறோம். இதுக்கு முன்னாடி நிறைய கோவிலை காமிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்துடலாம் ஃபுல்லாகவே வாங்க. முதலாம் ராஜராஜ சோழனால் இந்த கோவில் வந்து துவக்க காலத்தில் ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற பெயரால் தாங்க இருந்திருக்கு. தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்பட்டு வந்ததுன்னு சொல்லியிருந்தேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் 17 மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் வந்த மராட்டிய மன்னர்களால் இந்த கோவிலை வந்து சமஸ்கிருதத்தில் பிரகதீஸ்வரர் அப்படின்ற பெயரை வச்சுருக்காங்க. ஆனாலும் நம்மை போன்றவர்களுக்கு இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கே இது வந்து பெரிய கோவில். தஞ்சை பெருவுடையார் கோவில் மற்றும் பெரிய கோவில்னு அழைக்கிறது தான் சிறப்பாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம கோவில் நந்தி மண்டபத்தில் நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். அந்த நந்தி தெரியுது. பிரம்மாண்டமான இந்த தஞ்சை பெரிய கோவிலுடைய பெரிய நந்தி வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய உயரம் பார்த்திங்கன்னா 14 மீட்டர், நீளம் 7 மீட்டர், அகலம் வந்து 3 மீட்டருங்க. பெரிய ஒரு நந்தி. தஞ்சை நாயக்கர் மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தி மண்டபத்திற்கு தெற்கே உள்ள திருநீற்று மாளிகையில் பார்த்திங்கன்னா வடதிசையை நோக்கியபடி உள்ள நந்தியே ராஜராஜனால் பெருவுடையாருக்கு எதிரே அமைக்கப்பட்டதாகும். அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய நந்தியை வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. தஞ்சை நாயக்கர்கள் சிவலிங்கத்துக்கு இணையான பெரிய நந்தியை இவங்க வந்து பெருசாக வச்சுருக்காங்க. முதலில் அமைக்கப்பட்ட நந்தி கேரளாந்தகன் ராசராசன் வாயில்களுக்கு இடைப்பட்ட பகுதிக்கும் பின்னர் திருச்சுற்று மாளிகைக்கும் மாற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய நந்தியை வந்து ராஜராஜ சோழன் வந்து அமைக்கல. இந்த பெரிய நந்தியை அமைச்சது வந்து நாயக்கர்கள் அப்படின்றது தெரிய வருது. நந்தியை பற்றி பேசும்போது நம்மளுக்கு இன்னொரு ஞாபகம் ஒன்று வருதுங்க. நம்ம விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து இதே போல் ஒரு நந்தி வந்து கீழே சாஞ்சா மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கல்லால் ஆன நந்தி. அந்த நந்தியை தான் வந்து ராஜராஜ சோழன் வந்து இங்கே வைப்பதற்காக கொண்டு வரும்பொழுது அது வந்து அந்த பக்கம் சாஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கருத்துக்களும் சில சாட்சிகளும் இருக்குது. நம்ம முடிஞ்சால் திருவக்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு போயிட்டு அதை பற்றியும் பேசலாம். இப்போ நம்ம வந்து வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகான தூண் மண்டபங்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் மற்றும் அந்த கோவில் உள்ளே போய்ட்டு அந்த சன்னதியெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க. இந்த பெரிய நாயகி அம்மன் சன்னதியில் பார்த்தீங்கன்னா கருவூர் சித்தர் சன்னதி. இந்த கோவிலில் வந்து கருவூர் சித்தருக்கென தனி சன்னதியெலாம் கூட அமைச்சிருக்காங்க. வராகி அம்மன் சன்னதி இது வந்து சோழர் கால கட்டுமானத்தில் இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு கருதப்பட்டது. அதனால் இது வந்து சோழர் காலத்தில் தான் வராகி அம்மன் சன்னதியை வந்து அமைச்சிருப்பாங்க. சோழர் காலத்து கல்வெட்டுகள் வந்து நிறையவே கோவிலில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நிறைய சிற்பங்களை வந்து பார்க்க முடியுது. இந்த இடத்துல இருந்து கோவில் வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பல ஆங்கிள்லேருந்து பல கோணத்துலேருந்து இந்த கோவிலை வந்து நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாத ஒரு கோவில்னா அது தஞ்சை பெரிய கோவிலுங்க. இந்த தஞ்சை பெரிய கோவில் எதனால் வந்து கட்டினாங்க, அதோடைய பின்புலம் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாங்க. அதாவது காஞ்சிபுரத்தில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கைலாசநாதர் கோவில் வந்து ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலுடைய ஒரு ஷார்ட் வீடியோ கூட இருக்குங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு லைக் பண்ணியிருந்தீங்க. அந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை பார்த்து தான் தஞ்சை மன்னன் ராஜராஜ சோழனுக்கு வந்து மிகவும் கவர்ந்து போயிட்டு இந்த தஞ்சை பெரிய கோவிலை வந்து கட்டியிருக்கிறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த கோவில் உருவாவதற்கு முக்கிய காரணமே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில்ன்றது முக்கியமான ஒரு சான்றாக இருக்குது. பெரிய கோவிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள அசலேஸ்வரர் சன்னதியின் மாதிரி கொண்டு உருவானதாக செய்தி இருக்கிறது. இந்த தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி இளங்காட்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட செங்கல்லால் ஆன சிறிய கோயில் தான் அதோடைய முன்மாதிரியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பல கல்வெட்டுகள் வந்து அருண்மொழிவர்மன் சொல்லக்கூடிய நம்ம ராஜராஜ சோழனுடைய தனிப்பட்ட கரிசனத்தை விளக்குவதாக கூறப்படுதுங்க.
தான் மட்டுமின்றி அரச குடும்பத்தினரும் அரசு அலுவலரும் படையினரும் பொதுமக்களும் ஆகிய எல்லோரும் பங்களிப்பும் கோயிலுடைய பராமரிப்பு பாதுகாப்பு அனைத்திலும் அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கோயிலுடைய கல்வெட்டுகள்லாம் வந்து தெரிவிக்குது. பொதுவாக எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து பொதுவாக தான் கல்வெட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டுகளெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த கோயிலுடைய முதல் கல்வெட்டு சான்றுகள்லேருந்து அப்படியே நம்ம பார்க்கும்பொழுது அந்த இறையிலி அப்படின்னு சொல்லுவாங்க, அரசனால் இறையிலியாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் மற்றும் கிராமங்களிலிருந்து வரும் வருவாயும் இன்னும் சில வழிகளிலும் இதோடைய நிதி வந்து பெற்றுக்கொள்ளப்பட்டதுன்ற விஷயங்களெல்லாம் வந்து கல்வெட்டில் சூப்பராகவே செதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம பெருவுடையாரை தரிசனம் பண்ண போகிறோம். கோவிலுடைய சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் பாருங்கள், இந்த மன்னன் எப்படி இதை வந்து வடிவமைச்சிருக்காரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் முதலே சொல்லியிருப்பேன், எகிப்திய அந்த பிரமிடுகளுடைய கட்டுமான முறைக்கும் தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுர கோவிலில் இருக்கக்கூடிய முறைக்கும் ஒற்றுமை இருப்பதாக வந்து தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இரண்டிலுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்கள் அடுக்கியும் கோர்த்தும் வைத்து கட்டப்பட்டுள்ளது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சுகள் அதன் அமைப்பு பகுதியில் குவியுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல அதிர்வுகளால், அதாவது புவி அதிர்வுகளால் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் கதிர்வீச்சுகளின் குவியல்களில் பாதுகாக்கப்பட்ட அரசர்களின் உடல் வந்து கெட்டுப்போகாத அமைப்பிலையும் அது வந்து செஞ்சுருக்காங்க. அதுபோல் சோழ கோவில்களின் நிலை நிறுத்தப்பட்டுள்ள ஆவுடை லிங்கங்கள் தொடர்ந்து சக்தியுடைய மையமாக புகழுடைய கோவில்களாக சிறந்து விளங்கக்கூடியதாக இது இருக்குது. மேபி வந்து பாதரசம்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரிய அதிர்வலை வந்து சிவபெருமான் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அது மாதிரி அமைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வல்லுநர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுடைய அந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள், நிறைய அந்த நேர்த்தியான சிற்பங்களை வந்து உள்ளே பார்க்க முடியுது. நம்ம உள்ளே அப்படியே போய்ட்டுருக்கோம். ஒரு சில இடங்களில் வந்து இப்போ நம்ம கருவறை கிட்ட போய்ட்டு வீடியோ எடுக்க முடியாது. உள்ளே போய்ட்டு தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை வந்து பேசுவோம். ஓகேங்க, ஃபோட்டோ வீடியோ எடுக்க இங்கே வந்து அனுமதி இல்லை. ஓகேங்க, தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. பாருங்கள் என்ன ஒரு அதிர்வலைங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கிற மாதிரி தான் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட வந்து நீங்கள் 10 நிமிஷத்துலேருந்து மேலே கொஞ்சம் நின்னீங்கன்னா தெரியும், அந்த அதிர்வலைகள் பயங்கரமாக இருக்கும் கோவிலுக்குள்ளே. இதே போல் தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலும் அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதையும் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. அடுத்த நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு, அதெல்லாம் பேச போகிறோம். தொடர்ந்து அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இடைக்கால சோழர்கள்னு சொல்லக்கூடிய 985 அந்த ஆண்டுகள்லேருந்து 1070 வரைக்கும் கலை உயர்வடைந்த உச்ச நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்கால சோழர் காலத்தில் வந்து ஏராளமான கோயில்கள் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர் அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பறந்து கிடந்த சோழ பேரரசு எல்லா இடத்துலையுமே வந்து கோயில்களின் கட்டுமான பணியை வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் எத்தனையோ கோயில்களில் வந்து கட்டியிருக்காங்க சோழ பேரரசு அப்படின்னு சொல்லலாம். இந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய சிறப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுடைய விமானத்துடைய உயரமே 216 அடி, அதாவது 66 மீட்டர் இருக்குங்க. இந்த கோயிலுடைய தமிழின் சிறப்புகள் மாமன்னர் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றும், கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் பார்த்திங்கன்னா 12 அடி, தமிழின் உயிர் எழுத்துக்கள் 12ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் வந்து 18 அடி, தமிழின் மெய் எழுத்துக்கள் 18 அந்த மாதிரி. உயரம் பார்த்திங்கன்னா 216 அடி, அது உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 அடி. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா 247 அடி. தமிழனின் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247ன்னு சொல்கிறாங்களா, அது எல்லாமே இதில் வந்து அடங்கிடுது. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா தஞ்சையில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள், சிவகங்கை கோட்டையுடன் சேர்ந்த பெரிய கோவில் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோட்டையை வந்து ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய காலத்து சிற்பங்கள், ஓவியங்கள் மற்றும் கோவிலுடைய பழைய வரலாறுலாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. டீட்டெயிலாக இருக்குது, எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கோட்டை எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோட்டையுடைய இன்னொரு மாதிரி இது. கூடுதல் பாதுகாப்பிற்காக தஞ்சாவூர் கோட்டையின் இன்னொரு சிறிய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோவிலுக்கு உள்ளேயே அமைச்சிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டில் சேவப்ப நாயக்கர் அப்படின்றவரால்
ஒரு லேட்ரைட் கற்கள்னு சொல்லக்கூடிய அந்த கலவையை கொண்டு இந்த கட்டிடக்கலையை பயன்படுத்தி இந்த கோட்டையை வந்து அமைச்சிருக்காங்கங்க. தஞ்சை பெருவுடையார் கோவிலுடைய ஒட்டுமொத்த கற்களும் பார்த்திங்கன்னா கிரானைட் கல்லால் தான் வந்து கட்டியிருக்காங்க. அதோடைய முழு அமைப்புமே வந்து கிரானைட் கல்லை பயன்படுத்தி தஞ்சாவூர்லேருந்து உடனடி சுற்றுப்புறத்தில் வந்து அந்த கற்கள் வந்து காணப்படவில்லைன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து கற்கள், மலைகள் இல்லாத மணல் திட்டுக்கள் இருக்கக்கூடிய இந்த சோழ பகுதியில் வந்து மேலே பாருங்கள், ஒரு அழகான அந்த கும்பத்துக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த பெரிய கல் வந்து 80 டன் எடை உள்ள ஒரு கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லை வந்து எப்படி கொண்டு போய் மன்னன் மேலே வச்சுருப்பாருன்ற அந்த பெரிய விஷயங்களை பல பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்களாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. யானைகளை வைத்து சமதள பகுதியிலேருந்து ஒரு பெரிய மேடை மாதிரி அமைத்து அதன் மூலயமா கொண்டு போய் மேலே வச்சுருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் சில இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து அது ஒரு ஆரஞ்சு பழத்தின் ஒரு சுளை மாதிரி ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வச்சுருக்கிறதாலாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய கோவிலை கட்ட தெரிஞ்ச மன்னனுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய முடியாதா என்ன அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. கண்டிப்பாக மன்னர் வந்து அந்த 80 டன் எடையுள்ள ஒரே கல்லை தான் மேலே வச்சிருப்பார் அப்படின்றது தான் நம்மளுடைய நம்பிக்கை. அதே போல் கோவிலுடைய கோபுரத்தின் நிழல் வந்து கீழே விழாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. கோபுரத்தின் நிழல் கிடையாது, அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கலசம் இருக்குது பாருங்கள், அதோடைய நிழல் வந்து கீழே வந்து எங்கேயுமே விழாது. அது விழாதுன்னு கிடையாது, விழும். ஆனால் எந்த இடத்துல அது விழுதுன்றது யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பில் தான் வந்து கலசத்தை வந்து அமைச்சிருக்காங்க. பாருங்கள், தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு மேலே எல்லாரும் போய்ட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மலைகளே இல்லாத, கற்களே கிடைக்காத இந்த பகுதியிலிருந்து மன்னன் வந்து இந்த சிவப்பு நிற கற்களை எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி அதை ஒட்டியுள்ள பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விதமான கிரானைட் கற்கள் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. மதுராந்தக சோழன் மறைந்த பிறகு ராஜராஜ சோழன் வந்து கிபி 985 வந்து ஆட்சிக்கு வராரு. இதற்கு பிறகு வந்து தஞ்சையில் வந்து ஒரு அமைதி நிலவ தஞ்சை பெரிய கோயிலை வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை வந்து தலைமை கட்டட கலைஞனான வீர சோழன், குஞ்சர மல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜராஜ பெருந்தச்சன் வந்து நியமிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. நித்த வினோதன பெருந்தச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இலத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் ஆகியோர் 2ஆம் நிலை கட்டட கலைஞர்களாக தான் வந்து நியமிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பல 100 ஆண்டுகளாக இந்த கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன் அப்படின்றது தெரியாமலாம் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. கிருமி கண்ட சோழன் அப்படின்றவர் தான் இந்த கோவிலை கட்டினார் அப்படின்ற முரண்பாடான கருத்துக்கள்லாம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெளிவான கல்வெட்டின்படி இது வந்து ராஜராஜ சோழன் தான் கட்டியிருக்கிறாரு அப்படின்றதும் தெரிய வந்துச்சு. தஞ்சை பகுதிகளில் வந்து நான் சொல்லியிருப்பேன், மலைகளே இல்லாத சமவெளி பகுதி. ஆகவே இந்த கோவிலுக்காக கற்களை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது நிறைய பேருடைய கேள்வியாக இருந்துச்சு. அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டார், அதாவது குன்னாண்டார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் இருந்த குன்றுகளிலிருந்து கருங்கற்களையே இங்கே பயன்படுத்தியிருக்க வேண்டும் அப்படின்ற கருத்தும் இருக்குது. அது இல்லாமல் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரானைட் கற்களும் இங்கே வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்ற இதுவும் இருக்குது. கோயிலுடைய கால்வாய்கள், அந்த அகழிலாம் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து தஞ்சை மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னிருந்தே பல போர்களை சந்தித்தது அந்த கால்வாய்கள்லாம் அப்படின்ற முரண்பாடான கருத்துக்கள்லாம் இருக்குது. இதை வந்து கல்வெட்டுகளை பல பேர் வந்து அழிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து இந்த கோவிலை வந்து நம்ம பேசும்போது தெரிய வருது. தஞ்சை கோவிலை பற்றி நம்ம பேசணும்னா ஏகப்பட்ட காணொலிகள் பத்தாதுங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளடக்கினது தான் அந்த கோவிலுடைய இது. நம்ம என்ன பார்க்கணும்னா, கோவிலுடைய சிற்பங்கள் மற்றும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கலைநயம் மற்றும் இந்த கோவில் உருவாவதற்கு மாமன்னர்கள் எப்பேர் பாடுபட்டார்கள் அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிட்டே வரும். சுற்ற
சுற்றறையில் ஓவியங்களை வந்து பார்க்க போகிறோம். இந்த சுற்றறையில் பார்த்திங்கன்னா சோழர் கால மற்றும் நாயக்கர் கால ஓவியங்கள் வந்து இருக்குங்க. சிவபெருமானே நாட்டியம் ஆடுவதை போன்ற கரண சிற்பங்கள்லாம் வந்து பல இடங்களில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. முதல் தளத்திற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 13 அடுக்குகளாக விமானம் வந்து கட்டப்பட்டுள்ளது. விமானத்தின் உச்சியில் பார்த்திங்கன்னா 12 அடி உயரமுள்ள கலசம். நான் சொல்லியிருப்பேன், இந்த லிங்கத்தெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த கலசம், அந்த கலசத்திற்குள் கும்பாபிஷேகத்தின் போது உள்ளே வைக்கப்படும் அந்த சில விஷயங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. அதில் தானியங்கள்லாம் வைப்பாங்க. பிற்காலத்தில் ஏதோ ஒன்று பஞ்சம் ஏற்படும் பொழுது அந்த தானியங்களை வந்து கீழே இறக்கி தான் வந்து மக்களுக்கு வந்து அதை மீண்டும் மறுசுழற்சி, அதாவது விவசாயம் செய்து மக்களை காப்பாற்றிக் கொள்ளும்படி மன்னர்கள் வந்து அதை வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து எந்தவித பூகம்பத்தாலும் அந்த பயிர்கள் அழிந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவிலுடைய கோபுரத்திற்கு மேலே எடுத்துன்னு போயிட்டு கலசத்துக்குள்ளே வந்து தானியங்களை வந்து வச்சுருப்பாங்க. இதுதான் நடைமுறை. தஞ்சையில் வந்து நெல் விளையும் பூமி அப்படின்றதால மிக உயர்ந்த ரகமான நெல், அந்த சம்பா போன்ற முக்கியமான ரக தானியங்களெல்லாம் வந்து கலசத்தில் உள்ள, அதாவது 12 அடினா பார்த்துக்குவாங்க. ஒரு ஆளால் கூட அவ்வளோ ஹைட் இருக்க முடியாது. 6 அடி ஒரு ஆளுன்னா கூட 12 அடி உயரம்னும் போது மிகப்பெரிய ஒரு கலசம். இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியும். அந்த கலசத்தை தான் மேலே வச்சுருக்காங்க. அதோடைய நிழல் தான் வந்து எந்த இடத்துல விழுதுன்னே தெரியாது. ஆனால் விழாது அப்படின்னு கிடையாது, எந்த இடத்துல விழுதுன்னு தெரியாத அளவுக்கு மன்னர்கள் வந்து அழகாக கட்டியிருக்காங்க. முடிஞ்சால் இப்போ இருக்கக்கூடிய வல்லுநர்கள் போய் கண்டுபிடிச்சிக்கோங்க. கோவிலுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த ஒற்றைக்கல் வந்து கிடையாது. அதை நான் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி ஆரஞ்சு பழ சூளைகள் மாதிரி எத்தனை போய்ட்டு வச்சாங்க. இந்த மாதிரிலாம் பேச தெரிஞ்சவங்க வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா மன்னர்கள் அதை எந்த அளவுக்கு மறைமுகமாக செஞ்சு சூப்பராக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ரொம்ப எளிதால் பதிலடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் கேட்க நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. பெரிய கோவிலில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துட்டு பிரமிப்பாக சில விஷயங்களை வந்து நம்ம பேச வந்தோம். இந்த மாதிரி இடத்துல வந்து சில விஷயங்களை வந்து படிக்கும்போது தான் தெரியுது. இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து இந்த போன்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ஒரு சில வீடியோக்கள் காணொலி கூட நான் பார்த்தேன். குழந்தைகள், பள்ளி குழந்தைகளெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் வந்து பரப்பிட்டு வராங்க. மேலே இருக்கிறது வந்து 80 டன் ஒரே கல் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. அதாவது ஆதாரம் கேட்டிங்கன்னா அதே ஆதாரத்தை தான் உங்கள்கிட்டமும் நம்ம கேட்க முடியும். பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு சூப்பரான ஒரு தஞ்சை கோவிலில் கல்வெட்டுகள் அங்கங்கே வந்து இருக்குது. நான் சொன்ன நன்கொடைகள் போன்ற விஷயங்கள், கோவிலுடைய பாதுகாப்பு மற்றும் நிதி, எல்லா விஷயமும் வந்து வெளிப்படையாக வந்து இந்த கோவிலில் வந்து நன்கொடைகள் மூலமாக கொடுக்கப்பட்டது. தானம் எல்லாமே வந்து விவரமாக, அந்த காலத்தில் நோட்டு புத்தகம் போல், இப்போ நம்ம நோட்டு புத்தகத்தில் எழுதினா கூட மறைச்சி வச்சுருவாங்க. அந்த காலத்தில் வந்து பதிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டாக வந்து வெளிப்படையாக எல்லாருமே தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. சோழர் காலத்தில் அது முக்கியமான ஒரு விஷயம். சோழர் காலத்து விஷயங்களை வந்து நிறைய இந்த உத்திரமேரூர் கோவிலில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஆட்சி முறை வந்து ஒரே அரசரால், குடவோலை ஆட்சி முறையை சொல்லியிருப்போம் நம்ம. ஒரே அரச குடும்பம் வந்து பண்ண முடியாது, ஒரே குடும்பம் செய்ய முடியாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட ஒரு சோழர்களுடைய அந்த நியாயம்னு சொல்லக்கூடிய தர்மம், எவ்வளோ பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை பாருங்கள். அதுதான் வந்து சோழர்களுக்கே உரித்த ஒரு பெரிய ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் விமானம் வந்து உத்தம வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சுவரில் பதித்த தூண்கள் பார்த்திங்கன்னா பீடத்தை வந்து அழகுபடுத்துதுங்க. யாழி உருவத்தால் அழுத்தப்பட்ட கபோதமுடைய பீடத்தின் மீது இடைவிட சிறிய பரப்பில் ஒரு 63 சதுரடியில் ஒரு உபபீடமும் எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வரி வரியான இந்த அமைப்பில் தொடர்ச்சியாக அந்த தூண் சிற்பங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம மார்கபந்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஒரு 2 மண்டபங்களில் வந்து திகட்ட சிற்பங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். அந்த இடம் கொஞ்சம் வேலை நடந்ததுனால இருட்டான இடத்துல வந்து நம்ம அதை பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தில் அதே மாதிரி இந்த தஞ்சை பெரிய கோவிலில் இல்லாத விஷயமே கிடையாது. நிறைய சிற்பங்கள் கோவிலுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. வரிசையாக பல சிற்பங்கள், அவற்றின் மீது சிங்கங்களை ஓட்டுபவர், மூலைகளில் சிங்கங்களுக்கு பதிலாக மகரங்களும் போர் வீரர்களும் வாயை பிடித்து கொண்டிருக்கும் குதிரைகளும், அவற்றின் மீது ஏறி சவாரி செய்பவரின் உருவங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிறையவே இருக்குது. உள்ளுரைன்னு சொல்லக்கூடிய செங்குத்தான சுவர்கள் வந்து தள அமைப்பின் பின்பற்றிய 50 அடி உயரத்துக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான வளைந்த பிதுக்கம் அந்த சுவர்களை 2 மாடிகளாக வந்து பிரிக்குது. அப்புறம் அந்த கோவில் விமானத்துக்கு மேலே வைக்கப்பட்ட அந்த 80 டன் அந்த கல்லை வந்து இடைச்சி கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டுமானப்படி நடந்துட்டு இருக்கும்போது அழகி என்று சொல்லக்கூடிய ஒரு இடையர் குல மூதாட்டி,
சிவத்தொண்டு செய்ய விரும்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏழை மூதாட்டி பார்த்திங்கன்னா தன்னால் இயன்ற தொண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோவில் கட்டும் சிற்பி அந்த அவருடைய தாகத்தை போக்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர் மோர் எல்லாம் வந்து வழங்கி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை அறிந்த அந்த மன்னர் அருண்மொழிவர்மன் சொல்லக்கூடிய நம்ம ராஜராஜ சோழன் வந்து அந்த இடையர்குல மூதாட்டி அவருடைய சிவத்தொண்டை அனைவரும் தெரிஞ்சுக்கிற வண்ணமாக என்ன பண்ணார், அந்த 80 டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்ற பெயர் பொறித்து அதனை ராஜராஜ கோபுரத்தின் மேலே உச்சியில் வந்து வச்சாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்லை தான் இடைச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த கல்லின் நிழல் தான் இறைவனின் பெருவுடையார் மேலே வந்து விழுறதாலையும் முன்பு வந்து அதோடைய நிழல் கீழே விழாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, அதுதான் அந்த இது. ஆனால் கலசம், நான் மறுபடியும் சொல்கிறேன், கலசம் தான் வந்து கீழே விழாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கோவிலை முக்கால்வாசி பார்த்தாச்சுங்க. அதாவது ஒரு 75%, ஆல்மோஸ்ட் 80% கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், முன்னாடி மறுபடியும் வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோவிலுடைய எண்டுக்கு வரப்போகிறோம். பாருங்கள், பெருவுடையார் கோவில். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேங்க, இந்த சிவலிங்கம் தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெருவுடையார் கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை பற்றி தான் நம்ம பார்த்தோம். உள்ளே இருக்கக்கூடிய பயங்கரமான அதிர்வலைகள் உள்ளே வந்து கவர்ந்து இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் உள்ளே வந்து நின்றுருங்க. அந்த கூட்டமாக இருக்கும் சில நேரங்களில், அந்த மாதிரி நேரம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதுவாக தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த செவ்வொருவனை பார்த்துட்டு இரு வழிகளும் வந்து மக்கள் வெளில வராங்க பாருங்கள். இங்கேருந்தே ரசிக்கக்கூடிய காட்சி பார்த்திங்கன்னா இப்போ வடக்கு திசையிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அழகான ஒரு மேகங்களுடன் சேர்ந்து அந்த கோபுரம் அழகாக தெரியுது. இந்த கோயிலுடைய மேல் தளம் பாருங்கள். இந்த மேல் தளத்தில் தான் கூட ஒரு காலத்தில் வந்து மக்கள் ஏறி போகக்கூடிய அளவுக்குலாம் வழி இருந்திருக்கு. நாளடைவில் அது வந்து பாதுகாப்பின் காரணமாக மக்களை வந்து அங்கே அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவில் பார்த்திங்கன்னா 23 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி 5 இந்த 2020ஆம் ஆண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். காலையில் 9:30 மணிக்கு வந்து குடமுழுக்கு கும்பாபிஷேகம்லாம் வந்து பண்ணாங்க. ராஜகோபுரம் அனைத்து விமானங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு வந்து நடைபெற்றுச்சு. இந்த குடமுழுக்கை தொடர்ந்து அனைத்து கும்பங்களுக்கும் மகா தீபாரணை அதெல்லாம் வந்து செஞ்சாங்க. தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் வந்து நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு வந்து நடந்துச்சு. அதனால் வந்து ரீசெண்டாக இந்த கோவிலில் வந்து எல்லா விதமான சிறப்பு வழிபாடுகள்லாம் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் இந்த நம்ம வீடியோவில் முக்கியமான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் இருந்த மன்னர்களுடைய நேர்மை தான் அதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட்சிக்காக மக்கள் வாழ்கிறாங்க, அந்த காலத்தில் மக்களுக்காக மன்னர்கள் வாழ்ந்தாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த அற்புதமான சிற்பங்கள் மற்றும் பிரம்மாண்டமான கோவிலை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சோம். சிறப்பான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எனக்கு அழகான ஒரு தஞ்சை பெரிய கோவிலை வந்து பார்த்துட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். அடுத்து நம்ம வீடியோவில் வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா. ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோவிலை பார்த்தோம். அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அடுத்து அங்கே தான் போக போகிறோம். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பரான பெரிய கோவிலை வந்து பார்த்தோம். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பெரிய கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் எதனா பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.